சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் விஷவாக்கி தாக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நேரிட்டது. இளையான்குடியை அடுத்த சீத்துரணி சாலையில் செப்டிக் டேங்க் அமைக்க குழி தோண்டும் பணியின் போது விஷவாயு தாக்கியதில் அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் மற்றும் ராமையா ஆகியோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணமும் அரசு வேலையும் வழங்க கோரி இறந்தவர்கள் உடலை வாங்க மறுத்து பரமக்குடி இளையான்குடி சாலையில் அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் தவறான சிகிச்சையால் இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவம் பார்த்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூரை அடுத்த செஞ்சேரி மலைப்பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் பிரபு ஒரு வாரமாக வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தார். இந்நிலையில் அவர் அதே பகுதியில் உள்ள கிளினிக்கில் சிகிச்சை பெற்றார். வீடு திரும்பி அவருக்கு வயிற்று வலி அதிகமானதை தொடர்ந்து கழிவறைக்கு சென்ற அவர் அங்கேயே மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட கோவை மாவட்ட சுகாதாரத்துறையினர் சட்டவிரோதமாக கிளினிக் நடத்தி வந்த விக்டர் ஜான் ராஜ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர் மீதான பாலியல் புகார் குறித்து 5 பேர் கொண்ட விசாகா கமிட்டி விசாரணையை தொடங்கியுள்ளது. கரூரை அடுத்த காந்தி கிராமம் பகுதியில் இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றும் சதீஷ் என்ற பொது அறுவை சிகிச்சை உதவி மருத்துவர் தனக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் 5 பேர் கொண்ட விசாகா கமிட்டி அமைக்கப்பட்ட நிலையில் அந்த குழுவானது விசாரணையை தொடங்கி இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. மதுரையில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடுகள் சீறி பாய்ந்தன. மேலூர் அருகே வஞ்சி நகரம் தேத்தாம்பட்டியில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, சிவகங்கை உள்பட பல்வேறு பகுதிகளிலிருந்து 15 காளைகளும் 120க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். தொடர்ந்து 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் குழுவினர் வடத்தில் கட்டப்பட்ட காளையை குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஆர்வத்துடன் பிடித்தனர். போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 5க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை ஏராளமானவர்கள் கண்டுகளித்தனர். தொடர்ந்து போட்டி நடைபெற்ற போது கொட்டாம்பட்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி கடற்கரை கிராமங்களில் கனிமங்களை பிரித்தெடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து பூத்துறை கிராமத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மணவாளக்குறிச்சியில் உள்ள மணல் ஆலையில் மோனோசைட், இலுமினேட் உள்ளிட்ட அரிய வகை கனிமங்களை பிரித்து மின்னணு சாதனங்கள், விமானத்தின் உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை செய்ய பயன்படுத்தப்படுகின்றன. ஆலையை மேலும் விரிவுபடுத்த கீழ்மிடாலம், மிடாலம், 7 தேசம் உள்ளிட்ட கிராமங்களில் கனிமங்களை பிரித்தெடுப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியது. தொடர்ந்து இந்த முடிவை கைவிட வலியுறுத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூத்துறை கிராமத்தினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். திண்டுக்கல்லில் செல்லப்பிராணியான பூனைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்திய நிகழ்வு அரங்கேறியுள்ளது. தாடிக்கொம்பு சாலையில் வசித்து வரும் லட்சுமி பிரியா என்ற 11ஆம் வகுப்பு மாணவி தனது வீட்டில் புஷி என்ற பூனையை 1.5 ஆண்டுகளாக வளர்த்து வருகிறார். இந்நிலையில் பூனை கருவுற்ற நிலையில் அதற்கு வளைகாப்பு நடத்த லட்சுமி முடிவு செய்ததாக தெரிகிறது. தொடர்ந்து உற்றார் உறவினர்களுக்கு தகவல் அளித்து வீட்டிலேயே பூனைக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. அப்போது ஒற்றை வரிசையில் சீர்வரிசைகள் செய்து பூனைக்கு புது ஆடை அணித்து வளையல் அணிவித்து சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை நெற்றியில் இட்டு குடும்பத்தினர் உற்சாகமடைந்தனர். இதைத் தொடர்ந்து சாக்லேட் போன்ற உணவளித்து விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தினர், அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.